உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களில் 15 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக கடலூர் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த 30 பேர் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ்க்கு கடந்த 1ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது உத்தரகாண்டில் பெய்த வரும் தொடர் கனமழை காரணமாக பித்தோரகர் மாவட்டம் தாவாகாட் தானக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கீழே இறங்கி வர முயன்றபோது வழியில் கற்கள் விழுந்ததால் திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 பேரும் கடந்த செப்டம்பர் மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் போகிறேன்னு சொல்லி கிளம்புனாங்க சார். ஆன்மீக சுற்றுலா அவங்க கூட 30 பேர் போயிருக்கிறாங்க. இப்போ ஆதி கைலாஷுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு திரும்பி வர வழியில் தவாகட்டுங்கிற இடத்துக்கிட்ட நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னு சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணி இருக்கும். அங்கேருந்து திரும்பியும் போக முடியல, இந்த பக்கமும் வர முடியல, மாட்டிக்கிட்டால் மின்சார வசதி இல்லை, பெட்ரோல் இல்லை, இந்த பக்கத்துலேருந்து திரும்பி போகணுன்னாலும் போக முடியல, வரணுன்னாலும் வர முடியல. அவங்கள மீட்க சொல்லி தகவலை என்கிட்ட சொன்னாங்க. ஒரு 6-6:15 இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அவங்கள என்னால் தொடர்பு கொள்ள முடியல. அவங்கள்ட்ட வீடியோ இருக்குது, அனுப்பி விட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் அனுப்பி விடல. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் செல்போன் மூலம் கடலூர் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோரகர் மாவட்ட ஆட்சியரை கடலூர் ஆட்சியர் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த 30 பேரையும் மீட்டு பாதுகாப்பாக தங்க வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதன் பேரில் 30 பேரும் அங்குள்ள மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கிய மூதாட்டி உட்பட 15 பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீதமுள்ள நபர்களை 5 பேராக மீட்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்து வருகின்றனர்.